ஹலோ டியர் வியூவர்ஸ், நேற்று இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று மூன்றாவது முறையாகவும் T20 உலகக்கிண்ணத்தை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த போட்டியிலே மிக முக்கியமான 10 சாதனைகள் நடந்திருக்கிறது. அவை என்ன என்பது தொடர்பாக உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன். அதுபோல நேற்றைய போட்டியை வெற்றி கொள்வதற்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ் எப்படியான டெக்னிக்கல் மூவ்ஸ்களை பயன்படுத்தினார், அதே போல சாண்டர் எப்படியான மிஸ்டேக்ஸ்களை செய்தார் என்பது தொடர்பாகவும் சொல்லப் போகிறேன். இந்திய அணி இந்த வருடம் T20 உலகக்கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு 2 முக்கியமான பிளேயர்கள் தங்களுடைய பங்களிப்பினை மிக கடுமையாக மிக ஒரு பயனுள்ள பங்களிப்பினை இந்த அணிக்காக செலுத்தியிருந்தார்கள். அது என்ன என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவிலே முழுமையாக பார்க்கலாம். நேற்று இடம்பெற்ற T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலே மிக முக்கியமான 10 விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதிலே முதலாவது விஷயம்தான் தொடர்ச்சியாக மூன்றாவது முறை T20 உலகக்கிண்ணத்தை வென்றிருக்கிறது இந்திய அணி. அதே நேரம் 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ணம், 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோபி, 2026இல் மீண்டும் T20 உலகக்கிண்ணம் என்று ஹெட்ரிக்காக தொடர்ச்சியாக 3 வருடங்கள் ஐசிசியுடைய ட்ரோஃபியை தக்க வைத்திருக்கிற அணியாக இந்திய அணி மாறி இருக்கிறது. அதே போல இந்திய அணி தொடர்ச்சியாக 2வது முறை கோப்பையை வென்று டிஃபெண்டிங் சாம்பியனாக எந்த அணியும் செய்யாத ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2வது முறை கோப்பையை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு உலக கிண்ணத்தை T20 உலக கிண்ணத்தை நடத்திய எந்த நாடுகளும் இதுவரை கப்பை வென்றது கிடையாது. அந்த அடிப்படையில் இந்திய அணி T20 உலக கிண்ணத்தை இந்த முறை நடத்தி இருக்கிறது. அதே நேரம் கிண்ணத்தையும் வென்றிருக்கிறது என்கின்ற இந்த சாதனையையும் இந்திய அணி படைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்திய அணி T20 உலக கிண்ணத்தில் இதுவரைக்கும் நியூசிலாந்தை வென்றது கிடையாது. இதற்கு முதல் 3 முறை 2 அணிகளும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த 3 தடவைகளிலும் நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கணிப்பை தான் சர்வதேச அரங்கிலே எல்லா கணிப்பாளர்களும் சொல்லியிருந்தார்கள். என்னதான் இந்திய அணி முன்னிலையில் இருந்தாலும் T20 உலக கிண்ணத்தில் இதுவரைக்கும் நியூசிலாந்து அணியை இந்திய அணி வென்றது கிடையாது என்று சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையிலே முதலாவது தடவை நியூசிலாந்து அணியை T20 உலக கிண்ணத்தில் இந்தியா வென்றிருக்கிறது, அதுவும் ஃபைனல் போட்டிகளிலே. அதோடு சேர்த்து T20 உலக கிண்ண இறுதிப் போட்டிகளிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற அணியாக இந்திய அணி மாறி இருக்கிறது. மொத்தமாக 255 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த 255 ஓட்டங்களிலே சஞ்சு சாம்சன் அடித்த 89 ரன்கள் தான் ஒரு T20 உலக கிண்ண இறுதிப் போட்டியிலே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர், அதாவது ஒரு தனிப்பட்ட வீரர் அடித்த அதிகூடிய ஓட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த போட்டியில் தான் T20 போட்டிகளிலேயே 3 வீரர்கள் 50க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற போட்டியாகவும் ஒரு அணியாகவும் இந்திய அணி முதல் முறை தெரிவாகி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பும்ராவினுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் நேற்று நடந்தது. 15 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார். இது பும்ராவினுடைய கெரியரிலே பெஞ்ச் மார்க்கான ஒரு விக்கெட் டேக்கிங் மூமெண்டாக இருந்தது. இதற்கு முதல் இலங்கை அணியுடைய அஜந்த மெண்டிஸ் வைத்திருந்த இந்த சாதனையை பும்ரா சமம் செய்திருக்கிறார். T20 போட்டிகளிலே 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய இன்னும் ஒரு வீரராக பும்ரா மாறியிருக்கிறார். அதே நேரம் 2021ஆம் ஆண்டு இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் T20 போட்டிகளிலே அறிமுகமான அதே அகமதாபாத் மைதானத்திலே மீண்டும் 2026ஆம் ஆண்டு T20 உலக கிண்ணத்தை தன் கையிலே சுமந்திருக்கிறார் இந்திய அணியுடைய தலைவராக சூரியகுமார் யாதவ். நேற்றைய இறுதிப் போட்டிகள் முடிவடைந்த கையோடு எல்லா விமர்சகர்களுடைய வாயிலும் சூரியகுமார் யாதவனுடைய கேப்டன்சி சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. சூரியகுமார் யாதவ் என்னதான் ஒரு பெஸ்ட்மேனாக இந்த டோர்னமெண்டிலே பிரகாசிக்காவிட்டாலும் ஒரு கேப்டனாக எந்த இடத்திலும் அவர் குறைந்து போகவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நியூசிலாந்து அணி கோல் மெக்கன்ஜியை இந்த இறுதிப் போட்டியிலிருந்து ட்ரா பண்ணியிருந்தார்கள். இந்த இடத்திலே தான் கேப்டனாக சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா ஆகியோருக்கு அடித்தாடுவதற்கான பெர்மிஷனை வழங்கியிருந்தார். பவர் பிளேயிலே அதிகமான ஓட்டங்கள் குவித்தி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளினையும் அவர் பேட்ஸ்மேன்களிடம் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் சொன்னது போலவே முதல் 2 ஓவர்களிலே தடுமாறிய இந்திய அணி பவர் பிளே முடிகின்ற பொழுது கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேலை பவர் பிளேக்குள் கொண்டு வந்தது. பவர் பிளே ஓவர்களிலே அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்து தொடர்ச்சியாக ஃபின் ஆலன் மற்றும் கிளான் பிலிப்ஸ் ஆகியோருடைய விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் சூரியகுமார் யாதவ். இது இந்த போட்டியினுடைய நியூசிலாந்தின் பக்கம் இருந்த மொமெண்டமை பிரேக் பண்ணி ஒரு இடமாக மாறியது. அது மாத்திரமல்லாமல் சிவம் டூபே கேட்ச் ஒன்றினை விட்டிருந்தார். அந்த நேரத்தில் கூட அந்த சிச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் சூரியகுமார் யாதவ். பும்ரா, ஹார்திக் பாண்டியா போன்ற பிளேயர்களுக்கு பூரண சுதந்திரத்தையும் வழங்கி போட்டியை ஒரு கூலாக, ஒரு கேப்டன்சியினை ஒரு கூலாக செய்திருந்தார் சூரியகுமார் யாதவ். நேற்றைய இறுதிப் போட்டியிலே நியூசிலாந்து அணியுடைய கேப்டன் மிச்சல் சாண்டர் ஒரு சில மிஸ்டேக்குகளை விட்டிருந்தார். இதுவரைக்கும் T20 உலக கிண்ண போட்டிகளுடைய நாக் அவுட் மேட்சுகளிலே 15 ஆட்டங்களிலே 11 போட்டிகளிலே சேஸ் பண்ணி அணிதான், அதாவது களத்தடுப்பை தெரிவு செய்த அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. 4 முறை முதலில் துடுப்படுத்த ஆடிய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 4 முறையும் இந்திய அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க,
நேற்றைய காலநிலை மற்றும் மைதான அறிவிப்புகளின் அடிப்படையிலே அகமதாபாத்தினுடைய மைதானம் ஒரு ஃப்ளாட் பிச்சாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் டியூ பெருசாக இருக்காது, பனிப்பொழிவுகள் இருக்காது என்பதால் முதலில் டொஸ் வெல்கின்ற அணி துடுப்பாட்டத்தை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. வளமையாக அகமதாபாத் மைதானம் ஒரு அடித்தாடுகின்ற மைதானம், எனவே களத்தடுப்பை தெரிவு செய்து அடித்தாடுவது தான் வாய்ப்பாக வளமையாக சொல்லப்படும். ஆனால் நேற்றைய தினம் மாத்திரம் முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தனர். ஆனால் டொஸ் வென்ற நியூசிலாந்து அணியுடைய தலைவர் மிச்சல் சேனர் முதலில் களத்தடுப்பினை தெரிவு செய்தார். இந்த இடத்திலே தான் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்கின்ற விஷயம் தெளிவாக தெரிந்தது. அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக 2-3 போட்டிகளிலே நியூசிலாந்துக்கு கை கொடுத்த கோல் மெக்கன்ஜியை ட்ரோ பண்ணியிருந்தார்கள். ஏன் இந்த மூவை நியூசிலாந்து அணி செய்தது என்பது இதுவரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. வளமையாக பவர் பிளேயிலே கோல் மெக்கன்ஜியை கொண்டு வந்து எதிரணியுடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பார் மிச்சல் சேனர். ஆனால் இந்த முறை அக்ஷர் பட்டேலை பவர் பிளேக்குள் கொண்டு வந்து சூரியகுமார் யாதவ் நியூசிலாந்தினுடைய வீரர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சிவம் டுபேனுடைய கட்சியினை அணித்தலைவர் மிச்சல் சேனர் தவறவிட்டார். இதன் காரணமாகவே இறுதி ஓவரிலே 20வது ஓவரிலே கிட்டத்தட்ட 22 ஓட்டங்களை குவித்திருந்தார் சிவம் டுபே. இந்த T20 உலக கிண்ணத்தை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு மிக முக்கியமான தூணாக செயற்பட்டவர் தான் பும்ரா. மேட்ச் முடிந்ததன் பின் பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், all execution went as per plan என்று சொன்னார். அதாவது ஒவ்வொரு பந்தையும் தான் வீசி 24 பந்துகளில் ஒவ்வொரு பந்தையும் துல்லியமாக பிளான் செய்து தான் வீசியதாக சொல்லியிருந்தார். ஒரு போலை ஸ்லோ போடுவார், ஒரு போலை ஸ்லோ யோக்கர் போடுவார், இன்னும் ஒரு போலை ஸ்லோ பவுன்சர் போடுவார், மீடியம் ஃபாஸ்டிலே ஒரு போல் வரும், ஃபாஸ்டாக ஒரு போல் வரும் என்று ஒவ்வொரு பந்திலுமே வேரியேஷன் காட்டியிருந்தார் பும்ரா. அது மாத்திரமல்லாமல் சூப்பர் 8களிலே சவுத் ஆப்பிரிக்காவுடன் இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தாலும் 15 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை எடுத்து பும்ரா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பினை செய்திருந்தார். அதே போல செமிஃபைனலிலே 7 ரன்களால் தான் இங்கிலாந்து அணியை இந்திய அணி வென்றது. இந்த 7 ரன்கள் வித்தியாசம் என்பது மிக குறைவு. மிகச்சிறப்பாக இங்கிலாந்து அணி துடுப்படுத்தாடியது. அந்த நேரம் 18வது ஓவரை தன்னுடைய கையில் எடுத்து 6 ரன்கள் மாத்திரம் கொடுத்து ஹாரி புரூக்கனுடைய விக்கெட்டினையும் எடுத்திருந்தார் பும்ரா. இப்படியாக இந்திய அணி படிப்படியாக இந்த இறுதிப் போட்டிக்கு வருவதற்கு மிக முக்கிய பங்களிப்பினை பும்ரா ஆற்றியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இறுதிப் போட்டியிலே குரூஷியலான பங்களிப்பு பும்ராவினுடையது என்று சொல்லலாம். ஒரு பெஞ்ச் மார்க்கினையும் பும்ரா செட் பண்ணியிருந்தார். 15 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இது அவருடைய கெரியரிலே பெஸ்டான ஒரு விஷயம். இந்த இறுதிப் போட்டியிலே 3.75 தான் அவருடைய எக்கானமி ரேட்டாக இருந்தது. மொத்தமாக 8 போட்டிகளிலே 14 விக்கெட்டுகளை எடுத்து வருண் சக்கரவர்த்தியோடு அதிக விக்கெட்டுகளை பெற்ற வீரராக மாறியிருக்கிறார். T20 உலக கிண்ணத்திலே 40 விக்கெட்டுகளை எடுத்து லசித் மலிங்கவினுடைய 38 விக்கெட்டுகள் என்கிற சாதனையை முறையடித்து முதலாவது விக்கெட் டேக்கராகவும் மாறியிருக்கிறார். இந்தியாவுக்காக T20 உலக கிண்ண போட்டிகளிலே அதிகூடிய விக்கெட்டுகளை பெற்ற வீரராகவும் பும்ரா தான் மாறியிருக்கிறார். பவர் பிளேயிலே 5.9, மிடில் ஓவர்களிலே 6.3, டெத் ஓவர்களிலே 6.6 தன்னுடைய எக்கானமி ரேட்டை மிகச்சரியாக கொண்டு வந்திருக்கிறார் பும்ரா. இந்திய அணி இந்த உலக கிண்ணத்தை கையில் எடுப்பதற்கு பும்ரா எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னும் ஒரு முக்கியமான தூணாக செயல்பட்டவர் தான் சஞ்சு சாம்சன். தொடர்ச்சியாக 3 போட்டிகளிலே பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட சஞ்சு சாம்சன் 4வது போட்டியில் தான் சந்தர்ப்பம் கிடைத்து விளையாடுவதற்காக மைதானத்திற்கு வருகிறார். தனக்கு கிடைத்த 5 போட்டிகளையுமே மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் சஞ்சு சாம்சன். இந்த 5 போட்டிகளிலும் மாத்திரம் விளையாடி தன்னுடைய கரியரிலே பெஸ்டான ரெக்கார்டுகளை அவர் படைத்திருக்கிறார். இந்த 5 போட்டிகளிலுமே 321 ஓட்டங்களை பெற்று T20 உலக கிண்ணத்திலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரராக விராட் கோலியினுடைய 319 என்கின்ற சாதனையை முறையடித்திருக்கிறார். உலக கிண்ண இறுதிப் போட்டிகளிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரராக 89 ஓட்டங்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் உலக கிண்ணங்களிலே T20 உலக கிண்ணங்களிலே அதிகூடிய சிக்ஸர்களாக 24 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார். தன்னுடைய பெட்டிங் எவரேஜாக 80 சராசரியை வைத்திருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் ரேட்டாக 199 பேணி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்திய அணி இந்த தொடரிலே இறுதிப் போட்டிக்கு வருவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பினை ஆற்றியவர் சஞ்சு சாம்சன். செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் ஆகிய 2 போட்டிகளிலுமே இந்திய அணிக்காக அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் சஞ்சு சாம்சன் தான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.